நான் சண்டை உரமா கேட்குங்க. நல்ல ரேட்டு கொடுக்குது வாங்கிக்க. வாங்கிக்க போய் நல்ல ரேட்டே இல்லைனாலும் சாலை 500 ரூபாய்க்கு யாரு வாங்குவா? மீன்பிடி தடைக்காலம் வந்துச்சு, அதனால மீன் இங்கேயும் கிடைக்கும். தடைக்காலம் முடியா போதுப்பா, இன்னும் அது இன்னும் முடியல. இல்ல ஒரு பொம்பளை 500 ரூபாய்க்கு கேக்கு கொண்டு போனா 500 ரூபாய் இந்த கையில விடு வாங்கிட்டு போயிடுறேன் மீனை. உனக்கு வேணும்னா 600 ரூபாய் இந்த கையில கொடு. ரெகுலர் கஸ்டமர் இல்லப்பா. இப்ப நான் சின்ன பிள்ளைல இந்த சாலை 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வீட்டு டூண்டா போட்டாலும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கணக்கு போட்டாலும் 300 ரூபாயா வரும். நீ என்னவா நான் எப்ப பார்த்தா நசனன்னு கிடக்க நசனச டைலாக் முடிக்க. இப்ப மீனை உடுப்பா இப்ப உடைய 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்னா எடி இல்ல. பேங்க்ல வைக்க புரியாதே. கொண்டு ஓடிக்கினா கொண்டு ஓடதா. ஏய் நில்லு. ஏய் நில்லுமா. ஐயப்பா சும்மா விளையாடாதமா. சிங்கப்பெண் அடிக்கவே இல்லை. சிங்கப்பெண் திட்டம் நேற்று தான் முதலமைச்சர் தொடங்கி வச்சாப்ல. சேஸ் கொடுத்துருவேன் போன் அடிச்சு. பைக்ல பின்னாடி ஸ்கூட்டில சேஸ் பண்றாப்ல அப்படின்னு. ரம்படி மீனோ வீட்டுக்குள்ள வச்சு குமிரிடுவாங்க. பக்கத்துலதான் இருக்கு குளத்தூர். எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கும். காசு கொடுத்துருப்போமா 500 ரூபாய். நான் ஜிபேல போட்டு வர்றேன். ஜிபேல கையில இப்பெல்லாம் கையில என்கிட்ட ஜிபே தான்ப்பா இருக்கு. என்கிட்ட ஜிபேலாம் இருக்கு. எனக்கு கையில கொடு. என் புருஷன்ட்ட கேட்டா ஜிபே தான் எனக்கு பண்றாப்ல. அதனால உனக்கு ஜிபே தான் நான் பண்றேன். கிளம்பு கார் உள்ள பூட்டி போட்டுது. வேகமா காசு எடுத்துருவாமா. இதெல்லாம் பச்சிடுவேன். என்ன பறிங்க இன்று நான் வேஸ்ட் பண்ணுங்க. நான் பறிக்கவா? பறிக்காத ஆனா இதத்த ஃபர்ஸ்ட் வந்து காய் இது பிஞ்சு கவர் கட்டி போடுமா சுமி. மண்டை வைக்க வேணாம்டா. தெரியல. மண்டை இருக்கு மக்கா. முருங்கை கண்டா செம்மையா இருக்கும். சூட குழம்புக்கு மாங்காய் முருங்கைக்காய். பரியதாசம் முருங்கைக்காய் பிடிக்கிட்டு வாடா. எங்கோ எப்படா வருவீங்க? எப்படா வருவையா? இவனை பறிச்சு கூட்டு வைக்கலாமாக்கா? இவனை பறிச்சு கூட்டு வைக்கலாம். வெயில் பல்ல இழுக்குது. முருங்கை வரைக்கலாம் பிளான் பண்றீங்களா? ஆமா, இந்த முருங்கை நிறைய கிடைக்கல. எங்க முருங்கை கிடைக்கல தெரியல கண்ணு. முருங்கை இலையே இன்னும் சரியா போவாதுங்களா? இதுலதான் இலை நிறைய இருக்கு. அதான் கீரை கூட்டு வைக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒட்டப்பி இல்ல சும்மா மரத்தை போட்டு நான் போய் தேங்காய் அரைக்க. இதுதான் மாதுளம்பழ கூட்டு வை. மாதுளம்பழ கூட்டா இதுதான் எப்ப பழுக்குன்னு தெரியாம இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. வெயிலாவும் இருக்கு. மோடி இவ்வளவு வெயில் என்னாலே இருக்க முடியலையே. 40-50 வயசு தாண்டவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப வேஸ்ட். கரெக்டு தானே அம்மா? நான் போய் இன்னொரு குழம்பு சட்டி எடுத்துட்டு தேங்காய் எடுத்துட்டு வரேன். ராஸ்கல் நேற்று போட்ட தேங்காய் பருப்பி வீட்டிலே போட்டாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரை. சொல்லிய கதையா? என்ன கதையா? நம்ம 2 பேருக்கு வேற தெரிஞ்ச வர தான் அது ரகசியம். வீடியோ எடுக்கணும் சொன்னீங்களே பெரிய பொருளையா மாறிடும். பாதி இருக்கு, அதை வெளியிட்டாலும் பொருளையா மாறிடும். அதை அழிச்சிருங்க தயவு செஞ்சு. அழிச்சிட மாட்டேன். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று. உண்மை ஒரு நாள்னா நான் என்ன உண்மைதான் சொன்னேன். அதாவது இன்னொருத்தரை பத்தி காசு பேசக்கூடாது. உப்பு போட்டு உலர்த்தி கழுவிக்கிறேன். தேங்காய் அடுத்ததுன்னு சொல்லி அது தேங்காய் தருவி வெட்டுறது கத்தரிக்காய். எதுக்கே பக்கத்துல ரசனா இருக்குது. ஏன் முடியல? ஏத்து ஓடுது.
எல்லாம் முடியல. ஏன் இப்படி வேர்க்கவே தெரிய மாட்டேங்குது. காம்படி அடிக்கிற வெயில சொட்டு மணிக்க போட்டுக்க. நான் தொப்பி கட்டிக்க தலைக்கு. ஏன் சுடிதார் ஒண்ணு போட்டுக்கிட்டு வெக்க காலத்துல. அப்ப எல்லாரும் வெயில் காலத்துல சின்னோண்டு குட்டப்பாவோடையும் டிஷர்ட் போட்டுக்கிட்டு திரியுறாங்க. நைட்டி போடணுமா? அப்ப சுடிதாருக்கு நைட்டிக்குன்னு அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்காக்கு. இல்லட்டா டிஷர்ட் டிரான்ஸ்போர்ட் போடு. இந்த இருக்கு சிக்கடி வரானே. குழம்பு கொண்டு போம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாலும் நல்லா இருக்கும். சாலை கொடுங்க. 1 2 3 ரெடி ஸ்டார்ட். தேங்காய் குழம்பு மசாலா பொடி. அரை கிலோ போடுற. 1/2 கிலோ போடுற. பையா கூட்டுறா பையா. புளி வர வச்சிருக்கோம். 20,000 ரூபாய்க்கு அந்த ஃப்ரிட்ஜ் கிடைச்சிருமாடா டே மண்டையா. இன்னும் 10 நிமிஷத்துல காத்து மட்டும் எனக்கு வரலன்னா உப்பு. அவனை குழந்தையாக்கா சொல்ற பேச்சு கேட்கணும். தாய் சொல்ல கேட்காத அவ்வா தலைகீழ தொங்குச்சான். தக்காளியே வெஞ்சு விடணும். பண்ணி சாக்கடையில உருள்ற சந்தியாக்கு பிச்சு பிச்சு பிச்சுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா? பின்னாடி பண்ணி எப்பதான் சவுண்ட் கொடுக்கு. குழம்பு அடுப்புல தூக்கி வச்சுட்டு மாடி மட்டும் போயிட்டு வந்துடுறாங்க. அந்த ஏசி ரூம்ல போய் ஏசி காத்தாங்க. இந்த ஜன்னல் திறந்து காத்தாடிய போடி குழு குழுன்னு இருக்கு. மாத்தியே மேல அசையாயி. அப்பாடா காத்துனாலும் வாங்கி வீசுங்களேன். அட்டைப்பட்டியை வாங்கி அவ்வளவுதான். என்ன குடிக்குது? வாசனை நல்லா இருக்கா? வாசனை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பாட்டில் அடிச்சு செண்டு போல யூஸ் பண்ணலாம். லட்சுமி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளாச்சு சாலை மீன் குழம்பு சாப்பிட்டு. இந்த சாலை மீனில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. மக்களுக்கு ஒரு அடங்கொய்யால சொல்லி காமிச்சிடலாம் போலையடா. கையே பொத்து பச்சை சாப்பிடும்போது சோறு போடுங்க மாமா. குழம்பு வாசனை எப்படி மாமா இருக்கு? குழம்பு வாசனை மண்ணன்னு இருக்கு. சோறு போடத்தா இல்ல பொண்டாட்டி மட்டும்தான் இருக்காளே. ஏன் போட்டு தள்ளிட வேண்டியதானே? போட்டு தள்ளிட வேண்டியதானே? பொண்டாட்டியை போட்டுருந்தா சோறு யார் பண்ணிட்டுருவா? சோறு பொங்குறதுக்காக தான் வச்சிருக்கீங்களாக்கு இவி சொல்லானே. அம்மா பத்தி விட்டுருமா? வேணும் அப்பயே நம்மளுக்கு சோறு வாங்கி கொடுப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பனும் பிள்ளையும் வேலை வைக்கிறக்காண்டியே வச்சிருக்கு. இதுக்குமே ஒரு கேவலமானது செயல் உலகத்துலேயே எதுவுமே இல்லை. சுமி புருஷனுக்கு வேலை வைக்கிறது வரோம் வரோம். அது மாதிரியே அம்மாவையும் கொண்டாட்டியவும் பாசமாக பார்த்துக்கிறது உங்களோட கடமை. இங்கே பாருங்க அடுத்து வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ஐயா கீரை முருங்கைக்கீரை சமைச்சு துப்பிடணும். முருங்கைக்கீரை அம்மா நான் வச்சதுக்காக சொல்லலாமம்மா. உண்மையாவே குழம்பு மணத்து கிடக்குமாம்மா. குழம்பு மணத்து கிடக்கா? மணத்தாக்குளம் மை ஃபேவரட் முருங்கைக்கீரை. யார் சாப்பிடுகிற கீரை? எல்லாருக்கும் வேணும். நேற்று கண்டப்பா குழம்பு சலசன்னு ஊற்றும் போது
இருக்கு பாருங்க டேஸ்ட்டு. புட்லேயே 4 மீன் எடுத்துட்டுருவோம். பின்னாடி உள்ள வாழ்க்கை என்னடா மீன் முடிஞ்சிட்டு வர. அவனுக்கு வைங்க. அவன் கத்திரிக்காய் சாப்பிட்டுக்குவானி. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஊற்றிட்டு உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது போட்டோம், என் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரட்டும். சுமி குழம்பு அப்படி சலசல ஊற்றிருக்க சுமி. ஏன் நீ எல்லாமே சுட சுட தர்ற? கொஞ்சமாவது ஆறுனா நீங்கள் ஊட்டியில் போய் வாழுங்க. ஆற வச்சுக்கலாம். அதான் ஊட்டியில் போய் வாழுங்கத்தா. ஆறணும்னு ஆறியே கிடைக்கும் எல்லாமே. எதுவுமே சூடு. அவன் எதுவுமே சூடாக கிடைக்காது, எல்லாமே ஆறி ஆறி கிடக்கும். வெக்கைக்கிளையும் இல்லை வெயிலுக்குலையும் இதே சூடில் தின்னா இப்படியே மனசு கேட்குமா? நான் திம்பல, நான் திம்பேவம்மா. மீன் குழம்புக்கு கீரை கூட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்காது, அதனால வச்சனால சாப்பிடாது பண்ணுவாங்க. கவிஞர் 1000 வரிகள் எழுதட்டும், அந்தோணி ஒரு வரி சொல்லுகிறேன். மீன் இல்லாத உலகம் நரகம். இந்த வரியை மட்டும் மைண்ட்ல எடுத்துக்கிறீங்க, மீனோட பவர் உங்களுக்கு தெரியும். மீன் இல்லாத உலகம் நரகமா? தேனா இருக்குப்பா. போட்டியும் மண்டே அவங்க குழம்பு சட்டி முடுறது. இந்த இடத்த எடிட் பண்ணியிருந்தோமா? மண்டே குழம்பு சொன்னா பண்ண மாட்டேனே. சும்மா இருங்கத்தா, திட்டுறாங்க, அழுகு வரும் எனக்கு. முழுசா உருவா. அது என்னது? இருங்க இருங்க, முதல் மரியாதையில் சிவாஜி சார் ஒரு மணிக்கா எங்க முள்ள காணோம். வராது. எத்தனை டேக் எடுத்தாலும் இப்படி டேக் எடுத்து குழம்பு இருக்க மூவின் அப்புறம் முடிக்க வேண்டியதான். ரொம்ப இருந்துச்சியா? எடுக்க தெரியலத்தா, காட்டுவாசி மாரி கடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பேசுங்க 2 பேரும். ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இது பேச சொல்லியா? சாப்பிட்டு பைய சால மீன் குழம்பு சும்மா சாலமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. மீன் பொடி தடைக்காலம் முடிய போகுது, முடிஞ்சதுக்கப்புறம் நினச்ச மீன் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோணி நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய் பாய்.